உலகம் அழிய போகுது. மாயன் கேலண்டர சொல்ட்டாங்க. இந்த ஜோசியக்காரர் சொல்ட்டாரு. பாருங்க அதே மாதிரியே நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் ஒரு தகவல் சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப அப்படி ஒரு தகவல் சோசியல் மீடியாவுல வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த தகவல் சொல்றது என்ன அப்படின்னா, நவம்பர் 13, 2026 இதுதான் உலகத்தினுடைய டூம்ஸ்டே. அதாவது அழிவின் தொடக்கம் இந்த நவம்பர் 13ஆம் தேதி தான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த தகவல்ல சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கணிப்பை நவம்பர் 13ஆம் தேதி அப்படிங்கிற அந்த கணிப்பை செஞ்சது ஜோசியக்காரரோ இல்ல மாயன் கேலண்டரோ இல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களோ கிடையாது. ஒரு சயின்டிஸ்ட் ஆதாரப்பூர்வமாக சயின்டிபிக்கலாக இந்த டேட்டா பிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த தகவல் சொல்லுது. அந்த தகவல் சொல்றது உண்மையா? அப்படி அந்த சயின்டிஸ்ட் என்னதான் சொன்னாரு? யார் அந்த சயின்டிஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்பில் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நவம்பர் 13, 2026 அதாவது இப்பத்துல இருந்து இன்னும் 2-3 மாசத்துல உலகம் அழிவை நோக்கி பயணப்பட போகுது அப்படிங்கிற அந்த டேட்டா பிக்ஸ் பண்ண சயின்டிஸ்டினுடைய பேர் ஹெய்ன்ஸ் வான் ஃபயர்ஸ்டர். இவர் ஒரு ஆஸ்திரியாவை சேர்ந்த சயின்டிஸ்ட். இவர் ஒரு யூதரும் கூட. வேர்ல்டு வார் 2 அப்போ இவர் யூதர் அப்படிங்கிற அடையாளத்தை மறைச்சிட்டு ஜெர்மனியுடைய சயின்டிஸ்டாக பணி செஞ்சிருக்காரு. நிறைய முக்கியமான ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டிருக்காரு. இவர் பிசிக்ஸ் ரிலேட்டடான ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. பயாலஜியையும் பிசிக்ஸையும் மிக்ஸ் பண்ணி பயோபிசிக்ஸ் ரிலேட்டடான ஆராய்ச்சியிலும் நிறைய விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு. பூமியினுடைய பாப்புலேஷன் ஹிஸ்டோரிக்கலா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டேட்டாவை எடுக்கிறார். அந்த டேட்டா வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை போடுறாங்க. அந்த ஈக்குவேஷன் படி பார்த்தா என்ன தெரியுதுன்னா, பூமியினுடைய பாப்புலேஷன் வேகமாக உயர்ந்துகிட்டே வருது. அதாவது பூமியினுடைய பாப்புலேஷன் டபுள் ஆகிற காலகட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப குறைவான காலகட்டத்திலே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது 100 கோடி பாப்புலேஷன் 200 கோடி பாப்புலேஷன் ஆகிறதுக்கான அந்த கால இடைவெளி இருக்குல்ல, அது கம்மியாயிட்டே இருக்கு. 200 கோடி 400 கோடி ஆகிறதுக்கான கால இடைவெளி அதை விட கம்மியாயிட்டே இருக்கு. இந்த வேகத்திலேயே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நவம்பர் 13, 2026 பூமியின் அழிவின் தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பேப்பர்ல சொல்ல வர விஷயம். சரி, பாப்புலேஷன் உயர்ந்தா என்ன, அதனால எப்படி பூமி அழியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்ல. அவர் அதுக்கான காரணங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாப்புலேஷன் உயர 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 மனிதர்கள் இயற்கை வளங்களை எவ்வளவு தூரம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் அந்த பேப்பர்ல சொல்றாரு. அதிகமாக மக்கள் தொகை உயர்ந்துச்சு அப்படின்னா அதிகமாக உணவு தேவை ஏற்படும், அதிகமாக நீர் தேவை ஏற்படும், அதிகமாக இயற்கை வளங்களை எடுக்க வேண்டியிருக்கும். இது எல்லாமே எடுத்து 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 ஒரு கட்டத்துல எதுவுமே இல்லாத ஒரு நிலைமைன்னு வரும்போது மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கான உணவு மற்ற தேவைகள் எல்லாம் குறைவாக இருக்கும். அப்போ ஹியூமன்ஸ் வில் பி ஸ்குவீஸ்டு டு டெத். அதாவது வேற வழியே இல்லாம சாகரத்தை நோக்கி மனித இனம் தள்ளப்படும் அப்படின்னு அவர் அந்த பேப்பர்ல சொல்றாரு. சரி, அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காகவே அதை நம்ம ஏத்துக்க முடியாதுல்ல. நம்ம பேசிக்கா சில ரிசர்ச் செஞ்சு பார்ப்போம். அவருடைய பேப்பர்ல என்ன சொல்றாரு, பாப்புலேஷன் வளர்ற வேகம் தான் ஆபத்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா. என்ன வேகத்துல வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு டேட்டா ரிசர்ச் பண்ணலாம். 1800களில் 100 கோடியாக இருந்த பாப்புலேஷன் 200 கோடியாக, அதாவது டபுளாக மாறுறதுக்கு 123 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. அதுவே 200 கோடியில இருந்து 400 கோடியாக டபுள் ஆகிறதுக்கு 48 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. 400 கோடியில இருந்து 800 கோடியாக அது மாறுறதுக்கு இன்னொரு 48 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. சோ அந்த கால இடைவெளி அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரியே 123 ஆண்டுகள்ல இருந்து இப்போ 48 ஆண்டுகளாக குறைஞ்சிருக்கு. ஆனா ஐநா சபையினுடைய டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, பாப்புலேஷன் growth ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவை நோக்கி மூவ் ஆகிட்டே இருக்கு. இப்ப சரியா தொடங்கி இருக்கு. 2080ல இருந்து அது நெகட்டிவாக மாறதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஐநா சபை சொல்லுது. அதை நம்மளே எவிடென்ட்டாக நம்ம சொசைட்டில பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காலத்துல 5 குழந்தை 6 குழந்தை 10 குழந்தை 11 குழந்தை எல்லாம் வச்சிருந்த குடும்பத்தினர் இன்னைக்கு 2 குழந்தைகள் நிக்கிறாங்க. அதுவுமே இப்போ ஒன்னாக மாறிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல குழந்தை வேணுமா அப்படிங்கிறத நோக்கி இன்னைக்கு இருக்கிற கப்பிள்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல உலகம் முழுக்க பாப்புலேஷன் கண்டிப்பாக அந்த ரேட் குறையும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஃபோயஸ்டர் சொன்ன அளவுக்கு நம்ம பயப்படணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. ரெண்டாவது, ஃபோயஸ்டனுடைய கணக்குல சில தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னால ஆராய்ச்சியாளர்கள் சிலர் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் 200 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பூமியுடைய பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை கொண்டு வராரு. அது மேத்தமெட்டிக்கலா சயின்டிபிக்கலா அவர் கொண்டு வந்தாலும் பூமியே 13 பில்லியன் ஆண்டுகளாக தான் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்ப 200 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இவர் என்ன கால்குலேஷன் பண்ணாரு? ஸோ ஃபண்டமெண்டலி அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அதனால இந்த நவம்பர் 13, 2026 அப்படிங்கிறது டூம்ஸ்டேவாக, அதாவது அழிவின் தொடக்கமாக இருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு இன்னும் காலகட்டம் இருக்கு அப்படின்னு பின்னால வேற சில ஆராய்ச்சியாளர்கள் அதை உறுதிப்படுத்துறாங்க. அப்போ ஃபோயஸ்டர்னுடைய கணக்கு தப்பு தானே, அப்போ இந்த தகவலும் தப்பு தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அஃப்கோர்ஸ் தப்பு தான். ஆனா அதுக்காக ஃபோயஸ்டர்னுடைய அந்த பேப்பரை நம்ம முழுமையாக ஒதுக்கி தள்ளிட முடியாது. அவர் சொல்ல வர சில முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த காலத்திலும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும். அது என்ன?
பாப்புலேஷன் கூட நெகட்டிவ் ஆகுது, குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஐநா சபையும் இப்ப இருக்கிற ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க. ஆனா இவ்வளவு நாள் இந்த பாப்புலேஷனுக்காக நம்ம பயன்படுத்தின இயற்கை வளங்கள் அதை மீட்டெடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அதைத்தான் ஃபோயஸ்டரும் அந்த பேப்பர்ல கேட்கிறாரு. ஆனா இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபுட் சிஸ்டம், ஃபுட் சப்ளை சிஸ்டம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. நம்ம ஃபுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு எப்பயுமே தேவைக்காக பாதுகாத்து வச்சுட்டு இருக்கோம். அதனால பஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இப்ப கேட்கறது கிடையாது. அப்படியே ஏதோ ஒரு நாட்டுல பஞ்சம் வந்தாலும் அது மனிதர்களால உருவாக்கப்பட்ட பஞ்சமாக தான் இருக்குமே தவிர, இயற்கையால அந்த பஞ்சம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சிஸ்டத்தை நம்ம உலகமே உருவாக்கி வச்சிருக்கு. ஒரு நாட்டுல அந்த சிஸ்டம் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு நாடு அதுக்கு உதவி செய்யற ஒரு கட்டமைப்பை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது பாப்புலேஷன் உயர்றதுனால என்ன பிரச்சனை வந்துடும் போது, நமக்கு உணவு தேவை அப்படிங்கிறது பூர்த்தி செய்யற அனைத்து டெக்னாலஜியும் வந்துருச்சு, அறிவியல் ஆராய்ச்சியுமே வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம ஒண்ணு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது வேற, உணவு தயாரிப்பு அப்படிங்கிறது வேற. ஃபுட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம். தண்ணீர், காற்று, மலைகள், பூமி கடையில இருக்கிற கனிம வளங்கள், இது எல்லாமே இயற்கையாக நமக்கு கொடுத்த விஷயம். உணவையும் நம்ம திரும்பவும் தயாரிச்சிடலாம். இன்னைக்கு லேப்ல கூட நம்ம உணவை உருவாக்கிடலாம். ஆனால் தண்ணீரை, காற்றை, மலையை, கனிம வளங்களை இதை நம்ம எங்க போய் உருவாக்குறது? அதெல்லாம் இல்லைங்க. எதிர்காலத்துல தண்ணியும் காத்தையும் கூட நம்ம லேப்ல உருவாக்கிடலாம், அப்படி டெக்னாலஜி எல்லாம் வந்துடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த டெக்னாலஜி மூலமாக எத்தனை கோடி பேருக்கு தண்ணீரையும் காற்றையும் நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. சரி, ரொம்ப நம்பிக்கையாவே நம்ம பேசலாம். தண்ணீரையும் காற்றையும் கூட எதிர்காலத்துல மனிதர்களால உருவாக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோமே. ஆனா இன்னைக்கு பூமி ஹீட் ஆகிட்டு இருக்குல்ல, மனிதர்களாகிய நம்ம ஓவரான ஹீட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ஹீட்டை எதிர்காலத்துல மனிதர்களால தடுக்க முடியுமா, பூமியை கூல் பண்ண முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்ப ஏன் பூமி ஹீட் ஆகிட்டு இருக்கு? நம்ம இயற்கை வளங்களை அழிக்கிறோம். பசுமை இல்ல வாயுக்குள்ள கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்குள்ள நம்ம அட்மாஸ்பியர்ல வெளியிட்டு இருக்கோம். இந்த அட்மாஸ்பியர்ல போற அந்த கேஸ் எல்லாம் சூரியன் கிட்ட இருந்து வர அந்த ஹீட்டை அப்படியே தக்க வச்சுக்குது. ஸோ இதனாலதான் மனிதர்கள் தாங்க முடியாத வெப்பத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும். ஐரோப்பிய நாடுகள்ல சமீபத்துல தான் நம்ம பார்த்தோம், எல்லாம் தண்ணியில போய் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது பாடியை கூல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஹீட்டை சமாளிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவை அந்த நீர்நிலைகள் தான். சோ அப்படிப்பட்ட நீர்நிலைகள் இல்லாம நீங்க லேப்ல மட்டும் தண்ணீரை உருவாக்கி எதிர்காலத்துல வர சூழலியல் பிரச்சனைகளை சமாளிச்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச உண்மையான விஷயம். நேத்து ஆயில கோல்டுன்னு சொன்னோம், இன்னைக்கு டேட்டாவை கோல்டுன்னு சொல்றோம், நாளைக்கு தண்ணீரை கோல்டுன்னு சொல்ற ஒரு நிலைமை ஏற்படலாம். அப்படி தண்ணீர் ஒரு அரிதான பொருளா மாறிடுச்சு அப்படின்னா தண்ணீருக்காக உலக நாடுகள் அடிச்சுக்கிற ஒரு நிலைமை ஏற்படும். அது நிச்சயமாக அழிவின் தொடக்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபோயஸ்டனுடைய அந்த பேப்பர்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய பணக்காரர்கள் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி மார்ஸ்ல போய் அவங்க வீடு கட்டி தங்கிடலாம். இப்பவே அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சாமானிய மக்களாகிய நம்ம எங்க போவோம்? இதே பூமியில வாழ்ந்துட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம நோக்கி போகக்கூடாது அப்படின்னா இப்போ நமக்கு இருக்கிற இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கிறது ரொம்பவே அவசியம். இதை சொல்லிட்டு இப்ப கரண்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வரேன். நம்ம பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டது சரிதான் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அப்ப தொழில் வளர்ச்சி என்ன ஆகுறது? இங்க ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு வேற இடம் இல்லையே, வேற இடத்துலயும் இந்த தண்ணீர் இருக்குமே, விவசாய நிலங்கள் இருக்குமே, அது பாதிக்கப்பட்டா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே இந்த திட்டத்துக்காக நிலங்களை கையகப்படுத்தியாச்சு, அந்த நிலங்களை என்ன பண்ண போறாங்க? இப்ப அதுக்கான பணமும் வேஸ்டா போச்சு அப்படின்னு நிறைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட்ஸ்லயும் சொல்லியிருந்தாங்க. நியாயமான கேள்விகள் தான். ஆனால் இங்க வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுகோல் அடிப்படையில நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க தேர்வு செய்யப்பட்ட அந்த இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏரிகள் இருக்கிற இடம். ஏரி மேலதான் அவங்க ரன்வேவே பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஏரியில நாளைக்கு விமான நிலையத்தை அமைச்சிட்டீங்கன்னா அங்க தேங்குற தண்ணி எல்லாம் எங்க போகும்? அப்படியே நேரா செம்பரம்பாக்கம் ஏரியை நோக்கி வரும். செம்பரம்பாக்கம் ஏரி ஃப்ளட் ஆகி சென்னைக்குள்ள வரும். ஒரு பக்கம் நீங்க வளர்ச்சின்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அந்த வளர்ச்சியால வர பொருளாதார நன்மை அப்படிங்கிறது இந்த வெள்ளத்தால திரும்பவும் எடுத்துட்டு போகப்படும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நமக்கு தேவையா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்காலத்துல தண்ணீர் தான் கோல்டு அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது எங்க கிட்ட 2 ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுல என்ன லாஜிக் இருக்கு? அதை வச்சு நம்மளால என்ன சாதிச்சிட முடியும்? அப்கோர்ஸ் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் தான். நம்ம தொழில் வளர்ச்சியாலதான் இவ்வளவு தூரம் நல்ல ஒரு ஸ்டேட்டாக முன்னேறி இருக்கும். சமூக ரீதியிலும் சரி பல்வேறு முன்னேற்றங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா தொழில் ரீதியாக நம்ம முன்னேறினது ரொம்ப முக்கியமான காரணம். அதே நேரம் அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம். ராம்சார் அப்படின்னு ஈரான்ல இருக்கிற ஒரு நகரம், அந்த நகரத்துல போட்ட ஒரு மீட்டிங்ல உலகம் முழுக்க இருக்கிற சதுப்பு நிலங்களை, குறிப்பா சென்சிட்டிவாக இருக்கிற நிலங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அந்த சென்சிட்டிவான நிலங்கள் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க தேர்வு செய்யறாங்க. அதுல இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முக்கியமான இடம் தான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்.
நம்ம ஓஎம்ஆர் எல்லாம் அழிச்சு அதை ஒரு ஐடி காரிடரா ஆகிட்டோம். அஃப்கோர்ஸ் அந்த வளர்ச்சி நமக்கு தேவைப்பட்டது. அந்த வளர்ச்சியால தான் நம்ம இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கோம். ஆனால் அதுக்கு கொடுத்த விலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு. இன்னைக்கு இந்தியாவுல இருக்கிற மாநகரங்கள்ல சென்னைக்கு இருக்கிற பியூட்டி மத்த மாநகரங்களுக்கு கிடையாது. இங்க வந்து கடல் இருக்கு, காடுகள் இருக்கு, சதுப்பு நிலங்கள் இருக்கு, ஏரிகள் இருக்கு, மலைகள் இருக்கு. இது எல்லாமே சூழப்பட்ட ஒரு நகரம் தான் சென்னை. நம்ம சென்னை அப்படின்னா கான்கிரீட் வீடுகள், ரோடுகள் அப்படிங்கறது மட்டும் தான் பார்க்கிறோம். கொஞ்சம் சென்னைக்கு வெளியே ஒரு 10 கிலோமீட்டர் போய் பாருங்க. இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே சென்னையை சூழ்ந்து இருக்கு. சென்னைக்கு மத்தியில அடையாறுல காடே இருக்கு. சோ இவ்வளவு வளங்கள் கொண்ட சென்னையை அதை சுத்தி இருக்கிற பகுதிகளில் ஒவ்வொரு காலமாக அழிச்சு அழிச்சு தான் நம்ம வளர்ச்சி அப்படிங்கறத நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம அதை அழிச்சு வளர்ச்சி அப்படிங்கிற திட்டங்களை கொண்டு வரும்போதெல்லாம் சூழலியல் ரீதியிலான நமக்கு போதிய அறிவோ இல்ல ஒரு தொலைநோக்கு சிந்தனையோ இல்லை. அதனால நம்ம வளர்ந்துட்டோம். அஃப்கோர்ஸ் மனிதர்களுக்கு முதல்ல பசி பட்டினி அதை தீர்க்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மருத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை வளர்க்கறதுக்காக நம்ம சில விஷயங்களை சமரசம் செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இனிமேலும் அதே மாதிரி சூழலியல் ரீதியிலான எந்த விதமான சிந்தனையும் இல்லாம நம்ம ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னா அது எதிர்காலத்துல நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது நம்மளுடைய இருப்புக்கே ஆபத்தாக அமையும். இருப்புக்கே ஆபத்தாக இருக்கும்போது வளர்ச்சியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த கேள்வி வருது. இப்போ பரந்தூர்ல நிலத்தை எல்லாம் அரசாங்கம் கையகப்படுத்திட்டாங்க, அதுக்கான தொகையுமே கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பணம் எல்லாம் வேஸ்டா போகுது, அதை என்ன பண்றது? நம்ம இருக்கிற நிதிச்சூழல்ல இவ்வளவு பணத்தை வேஸ்டா கொடுக்கறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்கிறாங்க. நல்ல கேள்விதான். ஆனா அந்த நிலத்தை வாங்குறதுக்காக அரசாங்கம் ஸ்பெண்ட் பண்ண தொகையை விட நாளைக்கு அந்த விமான நிலையம் வந்து அதன் மூலமாக சென்னைக்கோ இல்ல சுற்றுவட்டாரத்துக்கோ வெள்ள ரீதியில பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம செலவு பண்ண போற தொகை அப்படிங்கிறது 4000, 5000, 10,000 கோடின்னு ஒவ்வொரு வருஷமும் உயர்ந்துகிட்டே போக போகுது. அந்த தொகையை கம்பேர் பண்ணும்போது இப்ப சில 100 கோடிகள் இந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்பவே சின்ன தொகை தான். ஸோ அதை பார்க்கும்போது கூட ஃபினான்ஷியலா எக்கனாமிக்கலாகவும் இந்த திட்டம் பொருந்தாத ஒரு திட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஏங்க இப்படியே சூழலியல் எதிர்காலத்துல தண்ணி கிடைக்காது அப்படின்னு பயமுறுத்தியே வளர்ச்சி வரவிடாம செய்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரி, அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். நம்ம என்னென்ன விஷயங்களை எல்லாம் சூழலியல் காரணங்களுக்காக கைவிட்டிருக்கோம் அப்படின்னு. ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த இண்டஸ்ட்ரி எதுக்கு மூடணும்? 13 பேரை சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவா? இல்ல, அந்த பகுதியில அந்த இண்டஸ்ட்ரினால நீர்நிலைகள் பாதிக்கப்படுது, கிரவுண்ட் வாட்டர் பாதிக்கப்படுது, அங்க இருக்கிற மக்களுக்கு கேன்சர் உள்ளிட்ட நோய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி தான் அந்த இண்டஸ்ட்ரியை மூடணும். இவ்வளவே டெல்டா பகுதிகளில் மீத்தேன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த தடையை ஏன் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க? டெல்டா அப்படிங்கிற விவசாய நிலத்தை காப்பாற்றணும், நீர்நிலைகள் இருக்கு அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லிதான் அதுக்கு நம்ம தடை விதிச்சோம். இவ்வளவு ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணாரு. அதுக்கு திமுக கடுமையான எதிர்ப்பை சொன்னாங்க. ஏன்? விவசாய நிலங்கள் இருக்கு, காடுகள் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு, இதெல்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதே திமுக பரந்தூர் விமான நிலையத்தை அமைச்சே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது அரசியல், எது உண்மையான அக்கறை அப்படிங்கிற அந்த டிஃபரன்சியேஷன் மக்களாகிய நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இது உண்மையாகவே வளர்ச்சிக்கான திட்டமா இல்லை இது நமக்கு பின்னாடி ஆபத்து கொடுக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதெல்லாம் இல்லைங்க, சூழலியல் பாதிப்பு, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறதெல்லாம் போய் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பரந்தூர் விமான நிலையத்தை நம்ம கட்ட அனுமதி கொடுத்துட்டு அப்படியே டெல்டாவில் மீத்தேன் எடுக்க அனுமதி கொடுக்கணும், ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸை திறக்கணும், மதுரைக்கு பக்கத்துல அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் எடுக்கவும் அனுமதிக்கணும். இது எல்லாமே வளர்ச்சிக்கான திட்டங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம செயல்படுத்தணும்னா ஆந்திராவோ கர்நாடகாவோ நம்ம பக்கத்துல கூட வர முடியாது. ஏன் குஜராத்தையே கூட நம்ம தாண்டி போயிடலாம். அதெல்லாம் நம்ம அனுமதிக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இந்த பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவை நீங்க எடுங்க. சரி, சயின்டிஸ்ட் ஃபாரஸ்டர் சொன்ன விஷயங்கள்ல நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இப்ப கரண்டாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற விஷயத்த நம்ம நம்பலாமா அப்படிங்கிறத பாருங்க. டூம்ஸ்டே கிளாக் அப்படின்னு ஒரு கிளாக் இருக்கு. இதை வந்து அட்டாமிக் சயின்டிஸ்ட் வந்து இதை நிர்வகிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12 மணி அப்படின்னு அந்த கிளாக்ல ஒரு டைம் இருக்கும். அந்த 12 மணியை தொற்றுச்சு அப்படின்னா உலகம் அழிய போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த 12 மணியை நோக்கி உலகம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது தான் இந்த டூம்ஸ்டே கிளாக்ல ஒவ்வொரு வருஷமும் ஜனவரியில பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த ஜனவரி, அதாவது 2026 ஜனவரியில 12 மணி ஆகிறதுக்கு 85 செகண்ட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற இடத்துல பூமி இருக்குன்னு இந்த டைமை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாம். 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் 85 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னா உலகம் அழிவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதை வச்சு அந்த ஆபத்துக்களே அவங்க கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் நடத்திட்டு இருக்கிற போர்கள், அணு ஆயுதம் போன்ற ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கான சூழல் எவ்வளவு தூரம் இருக்கு, முக்கியமாக சூழலியல் பாதிப்பு, கிளைமேட் சேஞ்ச்,
அது போக நோய்கள், ஏஐ உட்பட தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை, மனிதர்கள் உருவாக்குற பல்வேறு விஷயங்களை கால்குலேட் பண்ணி உலகம் எவ்வளவு ஆபத்துல இருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பு போடுறாங்க. அதன் அடிப்படையில் தான் 2026 ரொம்பவே ஆபத்தான ஆண்டு. இதுக்கு முன்னாடி 1947ல இந்த கிளாக் தொடங்கும் போதிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த 85 செகண்ட் அப்படிங்கிறத இந்த டூம்ஸ்டே கிளாக் தொட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமைக்கு இன்னைக்கு பூமி வந்திருக்கு, உலகம் வந்திருக்கு. ஃபோர்ஸ்டர் சொன்ன அந்த கணிப்பும் இன்னைக்கு டூம்ஸ்டே சொல்ற இந்த கணிப்பும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யுது. மனிதர்களுடைய அழிவை மனிதர்களே தான் தேடிக்கிறாங்க. ஓகே, இதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்க, ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோஸை பத்தி, டிகோட் பை வெங்கட் சேனலை பத்தி எடுத்து சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்பில் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.